பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி உதவிய பங்குனி உத்திர திருவிழா. கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து பல வருடங்களாக செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆன்மீகத்திலும் மக்களின் பசியாற்றலாம் எனும் லட்சிய நோக்கத்தோடு பல்வேறு ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொண்டு திருக்கோவில் உழவார பணி செய்வது, அன்னதானங்கள் வழங்குவது என மக்கள் நல பணிகளை ஆன்மீகம் சார்ந்தும் செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமானின் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ சக்திவேல் முருகன் தீர்த்த காவடி பண்டு பாத யாத்திரை குழுவினர் கடந்த 30 வருடங்களாக பழனிமலைக்கு பாத யாத்திரையாக சென்று தீர்த்த காவடி செலுத்தி பழனி முருகனின் அருளை பெற்று வருகின்றனர். இந்த வருடமும் 31வது ஆண்டாக தீர்த்த காவடி பாத யாத்திரை செல்லும் நிகழ்வு காந்திநகர் முருகன் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பல இளைய சமுதாய இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்தும் இந்த பாத யாத்திரை விழாவில் கலந்து கொண்டு தீர்த்த காவடி எடுத்து நடத்து செல்லும் பக்த கோடி பெருமக்கள், மகளிர் குழுவினர், இளைஞர்கள், குழந்தை செல்வங்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் 500 குடிநீர் பாட்டில்கள் மற்றும் குளிர்பானங்களை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் வழங்கி உதவினார். பாத யாத்திரை குழு நிர்வாகிகள் எம் செல்வராஜ், ஜே நாகராஜ், எம் ஆறுசாமி, சசிகுமார், சச்சின் விஜயகுமார் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் காவடி பொறுப்பாளர்கள் தெய்வ திரு நாச்சிமுத்து குருசாமி, ரவி ஆறுசாமி, இளங்கோவன், வினோத், ஜீவா தங்கவேல், சங்கர், மோகன்ராஜ், கார்த்தி, கமலேஷ் சரவணன், சச்சின் உதயா, புருஷோத்தமன், சுபாஷ் இசான், சந்தோஷ் அருள், வரதராஜ், சரவணகுமார், ராமச்சந்திரன், எம்ஜி முருகேசன், பிரதீப், நவீன் மற்றும் ஜிஎன்சிசி நண்பர்கள் கலந்து கொண்டனர். ஆன்மீகத்திலும் மக்கள் பணியாற்றி வரும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சேவைகளை பகுதி வாழ் பொதுமக்கள் மனதார பாராட்டினார்கள். வணக்கம். பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் ஆன்மீகத்திலும் மக்களினுடைய பசியாற்றலாம் என்கின்ற லட்சிய நோக்கோடு ஒவ்வொரு பணிகளையும் செய்துட்டு வரோம். அதை முன்னிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே பங்குனி உத்திரம், அதாவது உத்திரம் இந்த முருகனுக்கு ஒரு விசேஷமான தினம். எல்லோரும் விரதம் இருந்து மாலை அணிந்து ஒரு நடைபாதையாக போய் ஒரு அந்த ஆண்டவனுக்கு ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதை இருக்கப்பட்ட செல்வந்தர்கள்லாம் செய்யலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த உடையாம்பலத்தில் இங்கே காந்தி நகர், அதாவது என்னென்னா ஏழைகளினுடைய இதயத்தில் தான் தெய்வங்கள் குடியிருக்கும். அந்த ஏழைகளே தெய்வத்தை நோக்கி போகிற மாதிரி இந்த காந்திநகர் சக்திவேல் முருகன் காவடி பண்டு அவர்கள் கடந்த ஒரு 30 வருடமாக தொடர்ந்து தங்களால் இயன்ற எல்லாருமே இவங்கெல்லாம் அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் வருமானம் இருக்கிறவங்க தங்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன வருமானத்தை போட்டு அந்த ஆன்மீகத்தை மேலே கொண்டு போகணும்னு சொல்லி இந்த காவடி பண்டை தொடர்ந்து 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய பங்கும் இருக்கணும் இல்லையா? அதில் பசி தீர்க்கும் விதமாக நம்ம ஒரு 500 குடிநீர் பாட்டில்கள் அவங்க போகும்போது தாகம் தணிக்கிறதுக்காக வழங்குகிறோம். ஆன்மீகத்திலும் மக்கள் பசியாற்றலாம் என்பது தான் பாரத மாதாவினுடைய நோக்கமே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி அது மதங்கள் கடந்து ஒரு மனிதநேயத்தை விதைக்கணும். அனைவருக்கும் அந்த பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எல்லா வளமும் நலமும் அந்த முருகன் அருளால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீ சக்திவேல் முருகன் தீர்த்த காவடி பண்டின் சார்பாக நமது உடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிறுவன தலைவர் அறங்காவலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 30 வருடங்களாக பழனிமலைக்கு பாத யாத்திரையாக காவடிகளும் தீர்த்த கலசங்களும் பன்னீர் காவடிகளும் எடுத்துக்கொண்டு நடந்து பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறோம். இவ்வருடம் 31வது வருடம் இன்றைய தினம் பாத யாத்திரை புறப்பட உள்ள நிலையில் நமது பாரத மாதா நிறுவன தலைவர் அவர்கள் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். அதே போல் குடிநீர் பாட்டில்களும் குளிர்பானங்களும் நாங்கள் எதையுமே கேட்காமல் இருந்த நேரத்திலையும் எங்களுக்காக அவர் தேடி வந்து இந்த உதவிகளை அவர் செய்து வருகிறார். அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் ஸ்ரீ சக்திவேல் முருகன் தீர்த்த காவடி பண்டின் சார்பாக
எம்பெருமான் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் புரிய வேண்டுமாய் பண்டியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.